படம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம் வந்தாலே கண்டிப்பா நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா அது க கதைன்னு சொல்றது எப்படின்னா ஸ்லோவா தான் கொண்டு போவானுங்க கதைய ஃபுல்லா. ஆனா இதுல என்ன ஒரு கதைன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்கே ஒருத்தர் வந்து சரக்கு அடிச்சுட்டு போய் மரத்தடி கீழ உட்காந்து ஒரு வீடியோ Facebookல ஒரு வீடியோ ஒண்ணு பண்றாப்புல. கீழ பார்த்தா நான் உட்காந்துருக்க இடத்துல ஒரு பொண்ணோட உடல் இருக்குன்னு சொல்லிப்புட்டு ஒரு பரபரப்பு ஒரு பரபரப்பான நியூஸ வந்து கிளப்புறாப்புல. கிளப்பும்போது இதுல ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல ஆசிஃப் அலி. அதுல வந்து அந்த பொண்ணோட உடல தேடி எடுக்குறாப்புல. இது யார் இந்த பொண்ணு? யாரால புதைச்சானுங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாப்புல. 1985 நடக்கிற மாரி ஒரு கன்டென்ட்ட கொண்டு போயிருப்பானுங்க கைஸ். படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா தான் கைஸ் இருந்துச்சு. அந்த பொண்ண எதனால கொண்டானுங்க? ஏன் கொண்டானுங்க? அப்படின்னு சொல்லி நமக்கே டென்ஷன் ஆகி கிளப்பி விடும் கைஸ். கதைய பொறுத்தவரைக்கும் கதை ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. இந்த சீன்ல வந்து கேமியோ ரோல் மாரி ஒரு மம்மூட்டி சீன் வரும் கைஸ். படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே மம்மூட்டி இதெல்லாம் நடிச்சிருக்காப்லயே அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா அத பார்த்தா அது ஏஐ டெக்னாலஜி மூலமா நம்ம மம்மூட்டிய கொண்டு வந்திருப்பானுங்க கைஸ். படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு கைஸ். எந்த ஒரு இடத்துல நம்ம போர் அடிக்கல. இது வந்து கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்குற அனைவருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.